இதுதான் போயாவோட வயர்லெஸ் லாவலியர் மைக்ரோஃபோன். இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மைக்கு, எஸ்பெஷலி ஃபார் யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், லாகர்ஸ், ஆன்லைன் டியூட்டர் ஆர் ஜஸ்ட் ஹை குவாலிட்டி ஆடியோ ரெக்கார்டிங்க்கு மைக் தேடிக்கிட்டு இருந்தா இந்த போயா வயர்லெஸ் மைக் மைட் பி த பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். இந்த மைக்கில் என்ன ஸ்பெஷல், சவுண்ட் குவாலிட்டி எப்படி, ரெக்கார்டிங் கிளாரிட்டி நல்லா இருக்கா, பேட்ரி லைஃப் எவ்வளோ, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு Dtech தமிழ். நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குவிக் அன்பாக்சிங் பார்ப்போம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா போயா மைக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு அதோட இமேஜஸ் இங்கே இருக்குது. டாப்பில் 2 year வாரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்சைட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடு அண்டு வாரண்டி கார்டு, சார்ஜிங் கேஸு, 2 போயா டிரான்ஸ்மிட்டர் அண்டு அதுக்கான மேக்னெட் 2, ஒரு ரிசீவரு, USB Type-C அடாப்டரு, லைட்னிங் அடாப்டரு, USB A to C அடாப்டரு, 2 லாவலியர் மைக் அண்டு அதுக்கான கிளிப்பு, 3.5 mm ஆடியோ கேபிள், 2 ஃபரி விண்ட்ஷீல்டு, 2 ஃபோம் விண்ட் ஸ்க்ரீன் இருக்குது அண்டு ஒரு கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இந்த இன்சைட் பாக்ஸில் இருக்க ஐட்டம்ஸ். எல்லாமே நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. லைட் வெயிட்டாக இருந்தாலும் ஃபீல் வைஸு ரொம்ப ப்ரீமியம் ஃபீலாக இருக்குது. டிசைன் அண்டு பில் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா போயா மைக்கு காம்பேக்ட் சைஸு, ஸ்லீக் அண்டு ஸ்டைலிஷாக இருக்குது. டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவரு ரொம்ப லைட் வெயிட்டு, ஸோ ஷர்ட் ஆர் காலரில் அட்டாச் பண்ணும்போது வெயிட் ஃபீல் ஆகாது. சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜிங் கேஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டரு, ஒரு ரிசீவர் அண்டு 2 கனெக்டர் இருக்குது. டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் மைக் அண்டு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் அண்டு ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர், ரெக்கார்டிங் இண்டிகேட்டர் லைட் இருக்குது. ஆன் ஆர் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவர் பட்டனை 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் ஆன் ஆர் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ப்ளூ லைட் பிளிங்க் ஆனிச்சுன்னா அன்பேடுன்னு மீனிங்கு. கான்ஸ்டண்ட்டாக எல்லோ லைட்டாக இருந்தால் லைன் இன்புட்டு, ப்ளூவாக இருந்தால் மைக் இன்புட்டுன்னு மீனிங்கு. க்ரீனாக இருந்தால் நாய்ஸ் கேன்சலேஷன்னு, லோ பேட்டரியாக இருந்தால் ரெட் லைட்டு பிளிங்க் ஆகும். ரெக்கார்டிங் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் ரெட் லைட்டு ஷோ ஆகும், அப்படின்னா ஆடியோ இன்டர்னலாக ரெக்கார்ட் ஆகுதுன்னு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாகிள் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ண ஃபைலை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் பெல்ட் அண்டு டவுன் சைடில் சார்ஜிங் கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போயான்னு இருக்கும் அண்டு இங்கே 2 ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எதுனாலனா 2 சேனல் இருக்குது இல்லையா, ஸோ பேக் சைடில் பெல்ட் சிப் இருக்கும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு M பட்டன் இருக்கும். இந்த 2 பட்டனை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்க்ரீனை ஆப்ரேட் பண்ண முடியும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக 3.5 mm TRS ஹெட்ஃபோன் போர்ட் இருக்குது அண்டு 3.0 mm TRS அவுட்புட் போர்ட் இருக்குது. ஸோ கேமராவுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக இந்த ரிசீவர் சார்ஜிங் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கான்டாக்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் கான்டாக்ட்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் மொபைலில் ஷூட் பண்ணுறோம், அந்த டைமில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு Type-C ப்ளக் ஒன்று இருக்குது. இந்த கனெக்டர் இங்கே ப்ளக்இன் பண்ணி மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் கனெக்ஷன். இந்த ரிசீவரை மொபைல் கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்டு டிரான்ஸ்மிட்டரை உங்கள் ஷர்ட் ஆர் காலரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரிசீவர் ஸ்க்ரீனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ஹோம் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் இருக்கும். லெஃப்ட் சைடில் A அண்டு ரைட் சைடில் B. இந்த பவர் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்டு இந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ண M பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் சம் செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு அவுட்புட் மோட் பட்டனை 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா மோனோ ஆப்ஷன் செலக்ட் ஆகும். அகெயின் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்போது சேஞ்ச் ஆகும். ஸ்டீரியோ, சேஃப்டி ட்ராக்கு, மோனோ 3 அவுட்புட் மோடு இருக்குது. நான் மோனோ செலக்ட் பண்ணுறேன். சம் செட்டிங் அப்படியே இருக்கட்டும், அதோட டீட்டெயில்ஸ்னால் இந்த ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. லோ கட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 75 Hz அண்டு 150 Hz இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் நாய்ஸ் ரிடக்ஷன் வேணும்னா 150 Hz செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேர் நோ இருக்கும்.
சப்போஸ் உங்கள் டிரான்ஸ்மிட்டர் இந்த ரிசீவர் கூட பேர் ஆகலைன்னா இந்த ஆப்ஷனை எஸ்ன்னு கொடுத்து பேர் பண்ணிக்கலாம். நார்மலாக இது ஆட்டோ பேர் ஆகிடும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு டிவைஸ் சேனல் பி மட்டும் பேர் ஆகியிருக்கு. ஏ பேர் ஆகணும்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் பவர் ஆன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆட்டோ பேர் ஆச்சு. சப்போஸ் ஆட்டோ பேர் ஆகலைன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட கிளாரிட்டியை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டிஃபால்ட் செட்டிங் தான். ஜஸ்ட்டு பேர் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போவும் டிஃபால்ட் செட்டிங் தான். ஜஸ்ட்டு நான் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆகும். இப்போ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதும் நாய்ஸ் எல்லாம் கேன்சல் ஆச்சு. இப்போ இது நம்ம க்ளோஸ்டு ரூமில் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரூமில் ஃபேன் ஆனில் இருக்குது. நான் இந்த நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணுறேன். இப்போது ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணதுமே ஃபேன் சவுண்டு ரொம்பவே அதிகமாக கேட்கும். பட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இப்போ அவுட்டோரில் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த செட்டிங் தான் செட் பண்ணியிருக்கோம். நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆஃபில் இருக்குது. இப்போது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நாய்ஸி என்விரான்மெண்ட்டாக இருந்தால் லோ கட்டு 150 ஹெர்ட்ஸுக்கு செட் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ராங் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி தரும். அதே மாதிரி ஹை நாய்ஸ் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற செட்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட குவிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் கேஸ் பார்க்கலாம். இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1800 mAh அண்டு சார்ஜிங் டைம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 2.5 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 180 கிராம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோன்னா 2.4 GHz டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி, ஓம்னி டைரெக்ஷனல் போலார் பேட்டர்ன் இருக்கும். அப் டு 300 m ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் இருக்கும். அண்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா 20 Hz to 20 kHz. 120 dB SPL. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 90 dB. 220 mAh பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 1.5 ஹவர்ஸ். பேட்ரி லைஃப்மே 10 ஹவர்ஸ் நிற்கும். 8 GB மெமரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு WAV ரெக்கார்டிங் ஃபார்மேட் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தோன்னா 24 கிராம். நெக்ஸ்ட்டு ரிசீவர் பற்றி பார்ப்போம். ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தோன்னா 2.4 GHz டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி, ஓம்னி டைரெக்ஷனல் போலார் பேட்டர்ன் இருக்கும். ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் பார்த்தோன்னா அப் டு 300 m. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா 20 Hz to 20 kHz. அண்டு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 90 dB. மானிட்டர் போட்டு பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 300 mAh. சார்ஜிங் டைம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 1.5 ஹவர்ஸ் எடுத்துக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்ரி லைஃப் பார்த்தோன்னா 11 ஹவர்ஸ் வரைக்கும் நிற்கும். இதோட வெயிட் பார்த்தோன்னா 29 கிராம். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 15K ரேஞ்சில் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த போயா வயர்லெஸ் லெவலியர் மைக் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் கன்சிடரிங். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு யூடியூபர், கண்டென்ட் க்ரியேட்டர், ஆன்லைன் டியூட்டர் இல்லை விளாகர்னா. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்டு நாய்ஸ் கேன்சலேஷன் கூட டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. இன்டர்னலாக ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுவும் 8 GB மெமரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல். பேட்ரி பேக்கப் கூட 15 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ லாங் ஷூட்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை. டிசைன் ஸ்லீக்காக, பில்ட் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது. அண்டு லைட் வெயிட் டிசைனு நல்லா வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மல்டிபிள் அவுட்புட் மோட்ஸ் இருந்தால் வர்சட்டாலிட்டி கொடுக்கும். ஸ்மார்ட் ஃபோன், கேமரா, லேப்டாப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மைக் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எஸ்பெஷலி வித் இன்பில்ட் ரெக்கார்டிங் அண்டு டுவெல் மைக் செட்டப். கண்டென்ட் க்ரியேட்டருக்கு சூப்பர் ஃபிட்டு. இது உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் இட். நீங்கள் இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மைக் பற்றி இன்னும் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெக் வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.